டெல்லி கேபிட்டல்ஸின் அசத்தல் பெர்ஃபார்மன்ஸ், சஞ்சு சாம்சனின் ஒன் மேன் ஆட்டம், மேட்சோட முடிவை தலைகீழா மாத்தின 15.4வது ஓவர்னு பரபரப்பா நடந்து முடிஞ்சிருக்கு நேற்றைய டிசி விசஸ் ஆர்ஆர் மேட்ச். டெல்லியில நடைபெற்ற நடப்பு ஐபிஎல் தொடரின் 56வது மேட்சில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்ய ஜாக் ஃப்ரேசர் மற்றும் அபிஷேக் போரெல் தொடக்க ஆட்டக்காரர்களா டெல்லி அணியிலிருந்து களமிறங்கினாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு விளையாடி தொடக்க ஜோடியான ஜாக்கும் அபிஷேக்கும் ரன்களை மளமளன்னு குவிச்சிட்டு வந்தாங்க. அதிரடி பேட்டிங் மூலமா பவுண்டரியை சிக்ஸரமா பறக்க விட்டு 4வது ஓவர்லயே அரை சதத்தை தொட்டு அசத்தினாரு ஜாக். ஆனா அதிர்ச்சி தரும் விதமா அஸ்வினோட அடுத்த பந்துக்கே ஆட்டமிழந்து ஜாக் வெளியேறினாரு. பொறுப்பான பேட்டிங் மூலமா 11வது ஓவர்ல தன்னோட அரை சதத்தை தொட்ட அபிஷேக் 65 ரன்களை சேர்த்த நிலையில அஸ்வின் பந்துக்கு அவுட் ஆகி வெளியேறினாரு. தொடர்ந்து வந்த வீரர்கள்ல அக்ஷர் பட்டேல், ரிஷப் பந்த் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழக்க ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 41 ரன்கள் வரை சேர்த்தாரு. அடுத்து வந்த வீரர்களால பெருசா ரன் எதுவும் சேர்க்க முடியாத நிலையில அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்துகிட்டே வந்தது டெல்லி அணி. அதிகபட்சமா அபிஷேக் பரோலோட 65 ரன்களோட 20 ஓவர்கள் முடிவில 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 221 ரன்களை சேர்த்தது டெல்லி அணி. அதிகபட்சமா ராஜஸ்தான் அணியிலிருந்து அஸ்வின் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 222 என்ற இலக்கோட ராஜஸ்தான் அணியிலிருந்து யாஷஸ்வி ஜெய்ஸ்வால், பட்லர் ஓபனிங்ல களத்துக்கு வர ஆரம்பம் அவ்வளவு சிறப்பா அவங்களுக்கு அமையல. ஜெய்ஸ்வால் ஒரே பவுண்டரியோட 2வது பந்துக்கே அவுட் ஆக ஜாஸ் பட்லராலேயும் 19 ரன்களை மட்டுமே அடிக்க முடிஞ்சது. கேப்டன் சஞ்சு சாம்சன் களத்துக்கு வந்த பின்னாடி மேட்ச் விறுவிறுப்பா போக ஆரம்பிச்சது. சிறப்பான பேட்டிங் மூலமா துடிப்பா விளையாடி வந்த சஞ்சு 12வது ஓவர்ல ஹாஃப் செஞ்சுரியை போட்டாரு. பரபரப்பா போயிட்டு இருந்த மேட்ச்ல 15.3வது ஓவர்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. அதிரடியா விளையாடி வந்த சஞ்சு 86 ரன்களை சேர்த்திருந்த நிலையில முகேஷ் குமார் பந்துக்கு ஆட்டம் இழந்தாரு. சஞ்சு 6க்கு எய்ம் பண்ண பந்து கேட்ச் பிடிச்ச சமயம் அவரோட கால் பவுண்டரி லைன்ல பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் ரிவ்யூல சஞ்சு அவுட்னு ரிசல்ட் வந்துச்சு. வேகமா ராஜஸ்தான் அணியோட வெற்றியை நோக்கி போயிட்டு இருந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் விக்கெட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட அங்கேயே முடிஞ்சிருச்சு. சஞ்சுவை தொடர்ந்து வந்த வீரர்கள்ல ரியான் பராக் 27 ரன்களுக்கு ஆட்டமிழக்க ஷுபம் தூபேவும் 25 ரன்களுக்கு அவுட் ஆகி வெளியேறினார். தொடர்ந்து வந்த வீரர்களும் டெல்லி பந்துவீச்சை சமாளிக்க முடியாம திணறியபடி அடுத்தடுத்து ஆட்டமிழக்க 20 ஓவர்கள் முடிவில் இலக்கை எட்ட முடியாம தோல்வியை சந்திச்சது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. 20 ரன்கள் வித்தியாசத்துல சிறப்பா விளையாடி வெற்றியை தன்வசப்படுத்திச்சு டெல்லி அணி. இந்த மேட்ச் மூலமா 12 ஆட்டங்களை சந்திச்சு 6 வெற்றிகளோட டெல்லி அணி 5வது இடத்திலையும், 11 ஆட்டங்களை சந்திச்சு 8 வெற்றிகளோட ராஜஸ்தான் அணி 2வது இடத்திலையும் புள்ளி பட்டியல இருக்கு. 4 ஓவர்கள் பந்து வீசி எதிரணிக்கு வெறும் 25 ரன்களை மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தின டிசி அணி வீரர் குல்தீப் யாதவ் ஆட்ட நாயகனா தேர்ந்தெடுக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.